சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் வரத்து அதிகரித்துள்ளதால் கடந்த வாரத்தை விட பெரும்பாலான காய்கறிகளின் விலை கணிசமாக குறைந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை கோயம்பேடு மொத்த காய்கறி சந்தைக்கு தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, மராட்டியம் உள்ளிட்ட அண்டை மாநிலங்களிலிருந்தும் காய்கறிகள், கீரை வகைகள் விற்பனைக்கு கொண்டுவரப்படுகின்றன. இந்நிலையில் கடந்த மாதம் வரை காய்கறிகளின் விலை உயர்ந்து காணப்பட்டு வந்த நிலையில் தற்போது விளைச்சல் அதிகரிப்பு மற்றும் அதிக வரத்து காரணமாக கத்திரி, அவரை, பீன்ஸ், வெண்டைக்காய், பாகற்காய் உள்ளிட்ட காய்கறிகளின் விலை குறைந்துள்ளது. காய்கறி நிறைய வருது, அதனால விலை ரொம்ப கம்மியாக கிடைக்குது. எல்லா பொருளுமே ஒரு 80 ரூபா 100 ரூபா விற்ற பொருள் இன்றைக்கி 40 ரூபா 30 ரூபா ரேட்டுக்கு வந்திருக்கு. அதே போல் வெங்காயம் மட்டும் விலை கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. மற்ற பொருள் காய்கறி நிறையா வர்றதுனால வியாபாரமும் கம்மியாக இருக்கிறதுனால விலைவாசி ரொம்ப குறைவாக இருக்குது. மக்களுக்கு நல்ல சாதகமாக வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பொருள் இருக்குது. இப்போதைக்கு இந்த ஒரு மாத காலகட்டங்களில் அப்படி இருக்கும். போன வாரம் 70 ரூபா தக்காளி விற்றுது, இன்றைக்கி கிலோ 25 ரூபா விற்றுருக்கு. தக்காளி கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. பீன்ஸ் 120 ரூபா விற்றுது, இப்போ பீன்ஸ் 40 ரூபா விற்குது. அவரைக்காய் 70 ரூபா விற்றுந்து, அவரைக்காய் 40 ரூபா விற்குது. கத்திரிக்காயெலாம் 100 ரூபா தொட்டுது இப்போ ரீசெண்டாக ஆடி மாதத்துக்கு. இப்போ எல்லாமே டவுன் ஆயிருக்கு. இது மாதம் பிறந்தோம்னா எல்லாமே டவுன் ஆயிருக்குமா விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது. இப்போ ரீசெண்டாக இப்போ கொஞ்சம் குறைஞ்சி இருக்குது. அதனால் 1/4 கிலோ வாங்குற இடத்துல 1/2 kg வாங்கிட்டு இருக்கோம். ஒரு சில காயெல்லாம் 1.5 கிலோ கூட வாங்குகிறோம். இல்லை பரவாயில்ல, முன்ன காயும் ரொம்ப கம்மியாக வேறு இருந்தது, விலை அதிகமானதுனால. இப்போ காயும் கொஞ்சம் நிறைய தான் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால தான் இங்கே வாங்குகிறோம். கோயம்பேடு அங்காடியில் காய்கறிகளின் விலை பொறுத்தவரையில் கடந்த வாரம் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்கப்பட்ட கத்திரிக்காய் தற்போது 40 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அவரைக்காய் மற்றும் பீன்ஸ் சென்ற வாரம் 80 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது 30 ரூபாய் குறைந்து 50 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெண்டைக்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த நிலையில் 20 ரூபாய் குறைந்து 40 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அதேபோல் தக்காளி கடந்த வாரம் 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது 25 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.